யாக்கோபு 1 ஜேம்ஸ் சாப்டர் 1. இங்கே அமர்ந்திருக்கிற மக்களில் அல்லது இந்த செய்தியை இனி வரும் நாட்களில் கேட்கப் போகிற மக்களில் யாருக்கோ அல்லது அனைவருக்குமே கூட இந்த வருடம் முழுவதும் இது தேவை. அதற்காகத்தான் கடவுள் இதை மாற்றி இருக்கிறார். It may look like you very simple words, but by going through it, you will realize it's very essential for this one. Maybe this is for somebody else's prayer answer. 5ஆம் வசனம், யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். But if any of you lacks wisdom, let him ask of God, who gives to all generously and without reproach, and it will be given to him. Wisdom is the greatest need of our time in our life. Wisdom is the greatest need in our time, in our life. வேதம் சொல்லுகிறது, to live a godly life or to live a God pleasing life, கடவுளுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ அல்லது கடவுள் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளின்படி வாழ. ஏனென்றால் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் ஒரு குறுக்கு ரோட்ல வந்து நிற்கிறோம். எப்பவுமே ஒரு 4 முனைகள் திரும்புகிற அல்லது 4ஆய் பிரிகிற 3ஆய் பிரிகிற ஒரு பகுதிக்கு அடிக்கடி நாம் வந்து நிற்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அவ்விதமான தருணங்களில் எல்லாம் to choose a right path, to choose a path which God wanted us to choose. இவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு we need wisdom. தமிழ்ல ஞானம் என்றாலும் ஆங்கிலத்தில் it's wisdom. Wisdom is very important. பிரியமானவர்களே, உலக ரீதியான ஒரு ஞானம் உண்டு இந்த உலகத்தில். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களிடத்திலையும் ஞானம் இருக்குது, அளவுகள் மாறுபடுது. ஆனா இங்கே பைபிள் பேசுவது டிவைன் விஸ்டம், கடவுளிடத்திலிருந்து வருகிற விஸ்டம் அல்லது கடவுள் தருகிற விஸ்டம், கடவுள் தருகிறதான ஒரு ஞானம். இவைகளை குறித்து வேதம் சொல்லுது. அதை அந்த ஞானத்தில் ஒருவனுக்கும் இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்ந்து முடிப்பதற்கு அவசியமான அளவுக்கான விஸ்டம் யார்கிட்டையும் இல்லை. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க தேவையான அளவுக்கான ஞானம் யாரிடத்திலும் இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லல. It says we need to examine ourselves. எக்ஸாமின் பண்ணணும். பண்ணிட்டு we need to find out that if any of you lacks, உங்களில் யாராவது ஒருவன் குறைவாய் இருந்தால் என்று சொல்லுது. அப்போ இயேசு ஏற்கனவே ஒரு அழைப்பு கொடுத்தாரு இதுல என்றால் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். If you are weary and heavy laden, you come. What if you are not weary or heavy laden? நீங்கள் இன்னும் வருத்தப்படல அல்லது பாரத்தை சுமக்கிறதா நீங்க இன்னும் ஃபீல் பண்ணல, don't come then. That's a clear message there. The same way, if anyone lacks wisdom, let him ask. What if you are not lack wisdom, which means you are not கண்டுபிடிக்கவே இல்லை, இன்னும் நீ லேக்கா இருக்கிறன்னு இன்னும் நீ கண்டுபிடிக்கல எனும் பட்சத்தில் don't ask. அததான் நம்ம அநேகர் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம கேட்கறது இல்லை, ஞானம் வேணும் ஆண்டவரே என்று கேட்பதில்லை. ஏன் என்றால் நம்ம கிட்ட ஞானம் இல்லை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஞானம் நம்ம இடத்துல இல்லை என்பதை நமக்கு தெரியல. We not understand that. We didn't realize that. That's the important thing. ஆகவே தான் கடவுள் சொல்றாரு, if you lack, the qualification ரொம்ப simple for wisdom. You need to acknowledge your lack. என்னிடத்தில் போதுமான அளவுக்கான ஞானம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது தான் நாம் கடவுளிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. முதலாவது.
இரண்டாவது அதே வசனம் சொல்லுது, the source of the wisdom is God. அதாவது யாரிடத்துல கேட்பீங்க என்றால் the source of எங்கே அதிகமான இது இருக்குது அங்கதான். நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொன்னேன், நீங்க வீடு வாங்க முயற்சி பண்றீங்க, உங்கள்கிட்ட போதுமான பணம் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், போதுமான பணம் சேர்க்கும் வரைக்கும் காத்து இருக்கிறது இல்லை, பணம் இருக்கிற இடத்துல போய் லோன் எடுத்துக்கிறோம், பேங்க்ல போயிட்டு லோன் எடுத்துக்கிறோம், மார்க்கெட் எடுத்து வீடு வாங்குறோம் இல்லையா? அந்த சேம் வே உங்கள்கிட்ட விஸ்டம் இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள், விஸ்டத்தை நீங்க உருவாக்க முடியாது. யூ கேனாட் கிரியேட் ஆர் யூ கேனாட் ப்ரொடியூஸ் த விஸ்டம். ஸோ யூ சிம்பிளி கோயிங் டு த பர்சன் ஹூ ஹேஸ் விஸ்டம், ஹூ ரன்ஸ் திஸ் யூனிவர்ஸ் வித் ஃபுல் ஆஃப் விஸ்டம். கடவுள், ஞானத்தில் பூரணமான கடவுளிடத்தில் is a source of wisdom. அவரிடத்தில் போய் நீ பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய கேரக்டர் அதே வசனம் சொல்லுது, he will give generously. அவர் ஜெனரஸா கொடுப்பார். ஜெனரஸ்னா என்னன்னா, நாம் கேட்கும் அளவை விட அதிகமாய் கொடுக்கிறவர். இங்கே கடவுளை பத்தி சொல்லுது, he is generous, முழுமையாய் கொடுக்கிறவர். மட்டுமல்ல, ஞானத்தை நீ கேட்கிறாய் கடவுளிடத்தில் எனும்போது he will not reproach you. அவர் உங்களை கண்டிப்பதில்லை, கடிந்து கொள்வதில்லை, ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறாராம். ஏனென்றால் ஞானத்தை கேட்பது கடவுளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது. நீ வேற காரியங்கள் எல்லாம் கேட்கும் போது கடவுள் உங்களை ரிப்ரோச் பண்றாரா இல்லையா என்பதை விட, ஞானத்தை கேட்கிறாய் கடவுளிடத்தில் எனும்போது God was so pleased. கடவுள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஜெனரஸா கொடுக்கிறாரு, வித்தவுட் எனி ரிப்ரோச். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறதான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய எவ்ரி சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், எவ்ரி டிசிஷன்ஸ் விச் we are making, எல்லா விதமான முடிவுகள், நாம் எடுக்கிற முடிவுகள், அல்லது எவ்ரி ரிலேஷன்ஷிப், எல்லா விதமான உறவுகள், குடும்பத்தில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்தில் ஆகட்டும், சபையில் ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், இவை எல்லாவற்றையும் நீங்கள் சரியான முறையிலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையின் அடிப்படையிலே கடந்து போவதற்கு you need wisdom. You need wisdom. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:7, getting wisdom is wisest thing you can do. Living Bible. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. You need to earn it. earn என்று சொல்லுகிறது. ஆனாலும் ஞானத்தை இந்த உலகத்தின் காரியங்களில் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஞானத்தை சம்பாதி. That is the most important thing in your life. It is very essential in your life. இது ஞானத்தினால் நிரம்பின ஒரு மனிதன் எழுதின வார்த்தை. கடவுளுடைய ஞானம், கடவுள் ஆசீர்வதித்ததினாலே உண்டான ஞானத்தினால் நிரம்பின ஒரு மனிதன் எழுதின வார்த்தை, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. Getting wisdom is the wisest thing you can do. Because God always values wisdom very highly. கடவுள் ஞானத்தை மிகவும் அதிகமாய் அதை கருதுகிறார். ஞானம் என்பது மிக முக்கியமானது. ஞானம் இல்லை எனில் இந்த உலகம் உண்டாயிருக்காது. நீங்கள் எடுத்து படிக்கலாம், அந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்து தெரியும். நீதிமொழிகள் இருக்கிற ஒரு 2-3 அதிகாரத்தை நீங்க படிச்சா தெரியும். ஞானம் அதுதான் உலகம் உண்டாக காரணம். ஆனா அந்த ஞானம் யார் என்பதை நான் பின்னாடி சொல்ல வரேன். பின்னாடி we will come to that one. வேதம் அந்த ஞானம் யார் என்று நமக்கு காட்டுகிறது. ஆனால் that is why God is very pleased with the wisdom. God is esteem very highly the wisdom. கடவுள் அதை மிக உயர்வாய் கருதுகிறார், மிக முக்கியமானதாக கருதுகிறார், மிகவும் முதன்மையானதாக கருதுகிறார். முதன்மையானது. நம்ம இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுளிடத்திலிருந்து ஞானம் தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு பெற்றோர் உங்களை வளர்த்த வளர்ப்பு நல்லா இருந்தா, நீங்க பெற்றுக்கொண்ட கல்வி இல்ல நீங்க சிறந்து விளங்கி இருந்தா, நீங்க ஒரு நல்ல வேலையை வச்சிருந்தீங்கன்னா,
நீங்க வாழ்ந்துடலாம் இந்த உலக வாழ்க்கையை. ஏனென்றில் இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்கிறவனும் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். வேற்று மதத்தினர்களும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ, கடவுள் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களின்படியும் நீங்கள் வாழ்ந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நிலையை அடைய, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தில் நிறைவேறி முடிக்க, அதற்கு உங்களுக்கு ஞானம் வேணும். அது கடவுள் மிகவும் உயர்வாய் கருதுகிறார். இதே நீதிமொழிகளுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் பாருங்க. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. For wisdom is better than jewels. நம்ம இடத்துல இருக்கிற எல்லா விதமான விலை உயர்ந்த ஜுவல்ஸை விட ஞானம் விலையேற பெற்றது. இதுதான் வேதத்தினுடைய பார்வை, கடவுளுடைய பார்வை. ஏன் ஞானத்தை நீ கேட்க வேண்டும்? ஏன் உங்களிடத்தில் ஞானம் இருக்குதா என்பதை நீ கவனிச்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இல்லை என்று நீ கண்டுபிடிக்கும் பட்சத்தில் கேட்கணும் இருக்கிற இடத்துல என்றால், அது எல்லா விதமான விலையேற பெற்ற ஆபரணங்களை விட அல்லது நகைகளை விட முத்துக்களை விட அது விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. ஆகவே தான் ஞானம் வேண்டும் என்று கேட்ட ஒரு மனிதனை கடவுள் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். சாலமோனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சாலமோனுடைய வாழ்க்கை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் verses 9. அவன் பலி கொடுத்த பின்பு கடவுள் அவனிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். கேட்கும்போது அவன் கடவுளிடத்தில் கேட்பது என்னவென்றால், அவனுடைய விண்ணப்பத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், ஞானமுள்ள இருதயம் வேண்டும். ஞானமுள்ள இருதயம். அவன் அதை கேட்ட உடனே God was so pleased. He was so pleased with his request. ஆகவே கடவுள் சொல்றாரு, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்ததாம். நம்ம எத்தனையோ விண்ணப்பம் பண்றோம். இதற்கு முன்னாடி வேதத்துல எத்தனையோ பேர் கடவுளிடத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. ஆனா சாலமோன் பண்ண இந்த விண்ணப்பம் கடவுளுக்கு மிகவும் உகந்ததா இருந்ததாம். இட் வாஸ் சோ ப்ளீஸ் டு காட். ஏனென்றால் கடவுள் ஞானத்தை அவ்வளவாய் மதிப்பிடுகிறார். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கையை கடவுள் விரும்புகிற வண்ணம் வாழ்வதற்கு அது அவசியம். அதை எவன் வாஞ்சிக்கிறான் என்பதை பார்க்கிறார். அவர் பார்த்த லிஸ்ட்ல முதலாவது கேட்டவன் அவன் தான். அதை கேட்டவன். ஆகவே he was so pleased. ப்ளீஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். 12ஆம் வசனம், உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன். இதிலே ஞானத்திலும் உணர்வுள்ள இருதயத்திலும் உனக்கு முன்னும் உனக்கு பின்பும் வேறு ஒருவனும் எழும்புவது இல்லை. நீ எனக்கு பிடித்த இந்த காரியத்தை கேட்டபடியினாலே நீ கேளாத எல்லாவற்றையும் உனக்கு நான் தந்துட்டேன் என்று கடவுள் சொல்லுகிறார். கடவுள் சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தை, கேளாத மகிமையை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஞானம் கடவுளால் மட்டுமே கொடுக்கப்படும். கடவுளால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. கடவுள் கொடுக்கிறதான இந்த தெய்வீக ஞானம் என்பது இது கடவுள் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த தீர்மானங்களில் அநேக தீர்மானங்கள் பூலிஷா இருந்திருக்கும், ஸ்டூபிடிட்டியா இருந்திருக்கும், அநேக தவறுகள் நடந்திருக்கும். அதனால அநேக இழப்புகளை அனுபவிச்சிருப்போம், லெசன் லேர்ன் பண்ணியிருப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி we are not seek for God's wisdom. We are not ask for God's wisdom. I have done lot of stupidity in my life. Reason, I was not sufficiently asked God for wisdom. Reason, I didn't understand, acknowledge that I was lack of wisdom. That is அதுதான் ஒரு படிக்கட்டு. We need to acknowledge that I am lack. Then we need to ask the source. He will give it. ஆகவே அதை கேட்காமல் நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாவற்றிலேயுமே நாம் தவறான விளைவுகளை அனுபவிச்சிருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது,
இயேசுவின் மீது 4 விதமான காரியங்கள் இருந்தது. லூக்கா 2:52 அந்த குழந்தை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது. லூக்கா 2:52. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் மென்ஷன் தேர்? ஞானம். எத்தனை வயசு குழந்தைக்கு? குழந்தை, சின்ன குழந்தை. But God was so pleased to give wisdom to the baby, because that is a baby going to rise as a young man and going to do God's fantastic mission and to bring you all to God's salvation. Is it not? So, wisdom. Why? To live a godly life. To live a God-pleasing life. ஆகவே இயேசுவின் மீது இருந்த 4 விதமான அந்த growth, வளர்ச்சியில வேதம் சொல்லுகிற முதல் காரியமே wisdom தான். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். இயேசுவின் மீது 7 வகையான ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் திங் வாஸ் wisdom. ஞானத்தை, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையை, பலனை அருளும் ஆவி, அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருப்பார். 7-fold spirits were rested on Jesus. The first fold was wisdom. இயேசு குழந்தையாய் பூமியில் பிறந்த போது the first 4-fold growth was wisdom. When Jesus was doing his ministry, on him 7-fold spirits were resting on him. The first thing mentioned was wisdom. If you go to 1 Corinthians chapter 12, அங்கே ஆவியின் வரங்கள் அவைகளை குறித்து வேதம் எழுதியிருக்குதுங்க. ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதிலே வசனம் 7-8 பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் அங்கே மென்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் ஆவியினுடைய அனுக்கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், wisdom. You see that God was so pleased with Solomon's request, and God is a source of the wisdom. குழந்தை இயேசுவின் மீது அவருடைய வளர்ச்சியிலே முதலாவது குறிக்கப்படுவதே ஞானம். வளர்ந்த வாலிபனாகிய இயேசுவின் மீது ஆவியானவருடைய செயல்கள் அல்லது ஆவியினுடைய கிரியைகளிலே அவர் மீது குறிக்கப்படுகிற முதல் காரியமே ஞானத்தின் ஆவி. சபையிலே கடவுள் வழங்குகிற பரிசுத்த ஆவியின் வரங்களிலே முதலாவது குறிக்கப்படுவதே ஞானத்தை போதிக்கும் வசனம். You see that? By seeing these all things, you may now understand wisdom is very valuable thing. Very valuable thing. That's why Bible says through Solomon, earn it. ஞானத்தை சம்பாதி, அது முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. இச்சிக்கப்படத்தக்கவைகளில் ஞானத்தை போல இச்சிக்கப்படத்தக்கது வேறு ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, நீ விரும்ப வேண்டியவைகளில் ஞானம்தான் முதலாவது இருக்க வேண்டும். The wisdom இப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 7:10 தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு தயவையும் ஞானத்தையும் அருளினார். எகிப்திலே அவனுக்கு ஒரு பெரிய ஊழியம் காத்திருக்கிறது. ஜனங்கள் வரப்போகிறார்கள், வரப்போகிற ஜனங்களை போஷிக்க வேண்டும், அவர்களை இந்த தேசத்தில் பலுகி பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாக இவன் காரணியா இருக்க போகிறான். அவனுக்கு அதற்கான துவக்கம், அவன் அரசனிடத்தில் ஒரு நல்ல பதவியில் போய் அமர வேண்டும். அமர்ந்தால் மட்டுமே அவனுடைய ஆலோசனையின்படி அங்கே உணவு சேகரிக்கப்படும். இல்லையெனில் பஞ்சம் வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆகவே உணவு சேகரித்திருக்க மாட்டாங்க. ஆகவே அவன் அந்த பதவிக்கு போக வேண்டும். போய் அவன் அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக மாற வேண்டும். மாறி அங்கே உணவை சேமிக்க வேண்டும். அப்படி சேமிப்பதனாலே அவன் சொல்லுகிற அவனுடைய குடும்பத்தின் மக்கள் வருகிற போது அவர்கள் அங்கே தங்கி பலுகி பெருகுவதற்கான ஒரு நல்ல இடத்தை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கடவுள் யோசேப்பின் வழியாக செய்ய தீர்மானித்து வைத்திருந்த காரியங்கள்.
இதற்கு அவன் அரசனண்டையில் போவதற்கு அவனுக்கு உதவியா இருந்தது எது? கடவுள் அவனுக்கு கொடுத்தது ஞானம். Egypt needs a young Joseph with full of wisdom. The same way, church needs a lot of young Josephs or even Josephs with full of wisdom. Today's Christianity need wisdomful Josephs. ஞானம் நிறைந்த யோசிப்புகள். எப்படி எகிப்துக்கு ஒரு யோசிப்பு தேவைப்பட்டானோ அதுபோல இந்த உலகத்திற்கு அநேக யோசிப்புகள் தேவை. அதில் நீங்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நீங்கள் அதில் இருக்க முடியும். The same way, if you go book of Daniel, கடவுள் ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை அந்த அரசனோடு அல்லது அந்த அரச அவையிலே அங்கே இருக்கிற எல்லா அடுத்தடுத்து வரப்போகிற ராஜ்யங்களிலே ஒரு உயர்ந்த பதவியில் வைக்க சித்தம் கொண்டிருந்தார். அவனுக்கு ஒரு ஊழியம் வைத்திருந்தார். அதற்கான துவக்கம் அவனுக்கு என்னவா இருந்துச்சு? எப்படி அவன் அரசன் அண்டையில் போய் சேர்ந்தான் என்றால் கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு தெரியப்படுத்தினீர். இந்த சொப்பனத்திற்கு அவன் அர்த்தத்தை சொன்னதினால்தான் அவன் இன்னும் உயர்வான பதவிக்கு அரசன் அண்டையில் போய் சேர்ந்தான். இதுக்கு முன்னாடி முதல் அதிகாரம் சொல்லுது 17ஆம் வசனத்துல, அவர்கள் அத்தனை பேரும் ஞானத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 4 பேரும் 10 மடங்கு அவர்கள் சிறப்பானவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த சொப்பனத்திலே தானியேலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஞானத்தினாலே he was so close to king. Because he was so close to king, through him he was showing God's way to Nebuchadnezzar. By showing he was close to Belshazzar, next king. By showing that he was going to close to the king, next king, Tariyu. இது எல்லாவற்றுக்கும் துவக்கம் இவன் ஞானத்தை கடவுள் அண்டையில் பெற்றுக்கொண்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்ததுனாலே. இந்த எல்லா காரியங்களிலுமே ஞானம் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா? The wisdom, God's point of view. wisdom என்று வருகிற போது God's point of view. இப்போ உங்க அத்தனை பேருக்குமே தெரியும், இப்போ கணக்குல சில ஃபார்முலாஸ் உண்டு, வாய்ப்பாடுகள். 2 2 4 அல்லது a+b அப்படின்னா என்ன, a+b the whole square அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்க வந்து எழுதிடுவீங்க, லாக்கிருதம் எழுதிடுவீங்க, அல்ஜிபரா எல்லாமே பண்ணிடுவீங்க ஃபார்முலா படி. இஸ் இட் நாட்? சேம் வே ஞானத்திற்கான ஃபார்முலா என்னன்னு பைபிள் படி கேட்டால் இவங்க எல்லாருக்குமே தெரியும். யூ ஆல் நோ வெரி வெல். இன்னைக்கு அவ கூட சொல்ல இவாஞ்சலின் கூட அந்த வசனத்தை இன்னைக்கு பயன்படுத்தினா. நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். தட்ஸ் a ஃபார்முலா நம்பர் 1. அதே வசனம் நீதிமொழிகள் 9:10 இருக்குது. அதே வசனம் நீதிமொழிகள் 15:33 இருக்குது. இட்ஸ் a ஃபார்முலா நம்பர் 1. வாட் இஸ் a ஃபார்முலா நம்பர் 2 என்றால் கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன என்றால் நீதிமொழிகள் 8:13 சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். திஸ் ஆல் ஃபார்முலா. யூ நோ வெரி குட் ஃபார்முலாஸ். நவ் ஃபார்முலா இருந்தா போதுமா என்றால் இல்லை. ஃபார்முலா தெரியும்ன்றவங்க எல்லாருமே கணக்கில் பாஸ் ஆயிடுறது இல்லை. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆனால் கணக்கை ஒழுங்காக செய்யல, நம்ம பாஸ் ஆக மாட்டோம். ஃபார்முலா தெரியும், கணக்கும் ஒழுங்காக பண்ணோம், அப்போ தான் பாஸ் ஆகும், அப்போ தான் நல்ல மார்க் எடுப்போம். ஆகவே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கிறது இல்லை விஷயம். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். தட்ஸ் a foundation. யா ஃபார்முலா. தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்பட குட், யா, பட் இட் won't help us. ஃபார்முலா தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை இல்லை. ஆனால் we need to seek. யாக்கோபு 1:5 பார்த்தது போல, you need to acknowledge, recognize that you are lack, then you need to ask the source, from the source, and he will give you. அவர் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதே யாக்கோபு புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ
முதலாவது சுத்தம் உள்ளது. ஆங்கில வேதம் பியூர்னு சொல்லுது. The wisdom which come from heaven is pure. Second, சமாதானம் தமிழ்ல, which means ஆங்கிலத்துல peace loving. அந்த wisdom எப்பொழுதுமே சமாதானத்தை நேசிக்குமா. That wisdom is peace loving one, peaceable. Third, சாந்தம், which means அந்த wisdom யாருக்கிட்டே இருந்ததுன்னா they will be filled with gentleness. Gentle. அந்த wisdomத்துல வந்து ஒரு gentle இருக்கும். அடுத்ததாக இணக்கம் உள்ளது. இணக்கம் உள்ளதுனாக்கா willing to yield to others. Reasonable னு சொல்லுது ஆங்கில வேதம். பட் அதை இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது willing to yield others. யாருக்கு? ஏன்னா பரத்திலிருந்து வருகிற விஸ்டம் தான். அந்த விஸ்டத்தை யார் ரிசீவ் பண்றாங்களோ, அந்த ஞானத்தை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் they are willing to yield to others. They are loving peace. Do you understand? அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்க. அடுத்ததா சொல்லுது கேரக்டர் full of mercy and good fruits. இரக்கம் நிறைந்து நற்கிரியைகள் நிறைந்தவர்களா இருக்குமா அந்த ஞானம். அடுத்ததாக unwavering. அதாவது தமிழ் வேதம் சொல்லுது பட்சபாதம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். There is no favorism. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கும்போது கடைசியாக மாயமற்றதாக இருக்கும். No hypocrisy, which means sincere. அப்போ கடவுள் தருகிற ஞானம், நீங்கள் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கடவுள்கிட்ட கேட்கிறோம். இப்போ நீங்க எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டீங்க உங்களில் ஒரு சில பேர் ஞானம் குறைவா இருக்குதுன்னு. யார் ஒருவர் கடவுள்கிட்ட போறீங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நான் ஞானத்தில் குறைவுள்ளவன் கண்டுபிடித்து விட்டேன். வேத வசனம் சொல்லுகிறது கேள் என்று, நான் இப்பொழுது கேட்கிறேன் எனக்கு ஞானத்தை தாரும் என்றால் அவர் கொடுக்கிற ஞானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அப்படி இறங்கி வருகிறதான அந்த ஞானம் first of all it's pure, பரிசுத்தம் உள்ளது. அந்த ஞானம் அது உங்களுக்குள் வந்துவிட்டால் it always seeks for purity, holiness. பரிசுத்தத்தை விரும்பும் அந்த ஞானம் உங்களை பரிசுத்தத்திற்குள் நடத்தும். பரிசுத்தமானவைகளை செய்ய உங்களை எப்பொழுதுமே நடத்தும். நான் சொன்னேன்ல, ஒரு 3 வழி பிரிய பாதையில 4 வரி பிரியிற பாதையில போய் நிற்போம், ஞானம் இல்லாம இருப்போம். ஞானம் கேட்கிறோம், கடவுள் கொடுக்கிறாரு. அப்போ அந்த ஞானம் உங்களை கடவுளுக்கு பிரியமான பாதை எது, அந்த 4ல வந்து எது என்பதை காட்டும். அது பரிசுத்தமுள்ள பாதையா இருக்கும். பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவது பீசபிள், சமாதானம் உள்ளதா இருக்கும். அந்த ஞானம் நீங்கள் கடவுள் அண்டையிலிருந்து பெற்றுக்கொண்டவுடன் you will seek to have a peace with everyone. In family, in church, in your workplace, college, school, you will seek to have a peace because you receive the wisdom from heaven. Third, it is gentle. அந்த ஞானத்துல ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும், which means சாந்தம் இருக்கும். பரத்திலிருந்து வந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன்கிட்ட ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும், சாந்தம் இருக்கும். Because he knows that அவன் அதை உருவாக்கவில்லை, it was given to him என்பதை அவன் அறிந்திருப்பதனாலே அவனுக்குள் ஒரு சாந்தம் இருக்கும். And also he will be healed with everybody. இணக்கம் உள்ளதா இருக்கும், இணக்கம் உள்ளது. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்கும். அந்த ஞானம் உங்கள்கிட்ட வந்துச்சுனாவே you will show mercy to others and also you will have a good deeds. Then அது பட்சபாதம் இல்லாததா இருக்கும். அதோடு கூட மாயமற்றதா இருக்கும். No hypocrisy. நடிப்பு இருக்காது அதுல. There is no நடிப்பே இருக்காது. நடிப்பு கிறிஸ்துவ உலகத்துல அந்த நடிப்பு அதிகம் ஆயிடுச்சுங்க. நடிப்பு, ஹிப்போக்ரசி, ஹிப்போ அப்படின்ற வேர்டுக்கு கிரீக்ல வந்து ஆக்டர்ஸ் தான் பேர். பட் இஃப் யூ ரிசீவ் விஸ்டம் ஃப்ரம் அபவ், இட் ஹஸ் நோ ஹிப்போக்ரசி. அதுல மாயமற்றதா இருக்கும், அது மாய்மாலம் இருக்காது அதுல. இந்த விதமான ஞானங்கள், இவ்விதமான 7 தன்மைகள் இங்க சொல்லியிருக்குது. இந்த 7 தன்மைகளையும் வேதம் வந்து a pillar அப்படின்னு சொல்லுதுங்க. பில்லர்,
Turn with me. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். Proverbs chapter 9 verses 1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் அழைக்குது என்று சொல்லுது. கேட்டிங்களா? 7 pillars ஆங்கில வேதம் சொல்லுது பாருங்க. விஸ்டம், அடுத்தவர்கள் வாசிக்கலாம். 9:1. Wisdom has built her house. She has set up it with 7 pillars. 7 pillars. நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன பார்த்தோம்? பியூர், பீசபிள், ஜென்டில், இணக்கம் உள்ளது, அதே போல பட்சபாதம் இல்லாதது, இரக்கமும் நற்கனிகளும் நிறைந்தது, மாயமாலமற்றது. இரக்கமும் நற்கனியும் ஒரே இதில் வருது அங்க. 7 pillars. If you receive wisdom from God above, it has a 7 pillars. அதை பிரிக்கவே முடியாதுங்க. If ஒரு பில்லர் போனாலும் அது விழுந்து போயிடும். எனக்கு கடவுளுடைய ஞானம் இருக்குது, கடவுள் கொடுத்திருக்கிறாரு என்று யாராவது ஒருவர் சொல்வார்கள் என்றால், these 7 pillars is the characteristics of this wisdom. Purity, peace, இணக்கம், பட்சபாதமின்மை, gentleness, நற்கிரியை, இரக்கம், மாயமாலமற்றது. The 7 pillars together God is giving. அது இல்லாமல் இருக்கிற எல்லா ஞானமும் இந்த உலக பிரகாரமானது. இந்த உலக பிரகாரமான ஞானம், உலக பிரகாரமான ஞானத்தை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல சம்பாதிக்கலாம், பதவிக்கு போகலாம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், நினைத்ததை சாதிக்கலாம். But it won't help you to get into God's presence. But these characteristics, இந்த 7 விதமான காரியங்கள், நீங்கள் யாக்கோபு 1:5 படி கடவுள் அண்டையில் போய் நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கேட்கும்போது அவர் கொடுக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. அதாவது கடவுள் அண்டையிலிருந்து வருகிறது. அப்படி வருகிறது இவ்விதமான குணநலன்கள் உடையதாய் இருக்கும். இவைகள் 7ம் அந்த ஞானத்தினுடைய தூண்கள். Do you have these kind of pillars in your life, brothers and sisters? The wisdom which you have, this is the pillars. Seek for it. Seek for it. Because today is the first day of a new year. ஒரு புது வருடத்தினுடைய முதல் நாள். இந்த நாளிலே இன்று துவங்கி நீங்கள் 365 நாட்களை கடக்க போகிறீர்கள். இந்த வருடத்தில் மட்டும் இந்த 365 நாட்களில் நீங்கள் எத்தனையோ விதமான முடிவுகளை எடுக்க போகிறீர்கள். எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள். எத்தனையோ விதமான சூழல்கள் கிட்ட போய் நிக்க போறீங்க. அப்படி நிற்கும் போதெல்லாம் you need wisdom before making decision, not after making decision. Before making decision you need wisdom. உங்கள் கரங்களில் கடவுள் கொடுத்த இந்த பிள்ளைகளை கடவுளை நேசிக்கிற பிள்ளைகளாய், கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சக மனிதர்களிடத்தில் இரக்கமும் அன்பும் உள்ள பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். உங்கள் வேலையை நீங்கள் உண்மையாய் அதிகாரியை ஏமாற்றாமல் செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த, உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் சம்பாதிக்க உங்களுக்கு ஞானம் வேண்டும். அந்த சம்பாதனை நீதி உள்ள சம்பாதனையாய் இருப்பதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். இப்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களுக்குமே நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தில் அந்த ஞானம் உங்களிடத்தில் வருகிற போதே அதில் இத்தனை விதமான குணங்களும் இணைந்து வருகிறது. Now please stand with me. 1 Corinthians chapter 1. 1 Corinthians chapter 1 verses 24. Christ, the power of God and the wisdom of God. இயேசு கடவுளுடைய ஞானம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகம் உண்டாயிருக்காது,
ஞானம் இல்லைனா என்று சொன்னேன் அல்லவா? அது ஞானம் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை, ஞானமாகிய இயேசுவை சொன்னேன். என்றால் உண்டானது எல்லாம் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1 அதிகாரம் சொல்லுது, whatever was created, it was not created without him. The him was Jesus. இயேசு இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. ஆகவே இந்த ஞானத்தினால் தான் இந்த உலகம் உண்டாயிற்று என்று சொன்னபோது, it was talking about Jesus. I was mentioned Jesus there. Here Bible says that Jesus is God's wisdom. மீண்டும் நீங்கள் 31ஆம் வசனத்துக்கு தமிழ்லையும் 30ஆம் வசனத்துக்கு இங்கிலீஷ்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா, again it was mentioned there, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானம், wisdom. He became wisdom for us. இப்பொழுது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஏனெனில் பியூரிட்டி, peaceable, gentle and reasonable and mercy and good deeds, not hypocrisy என்கிற இந்த எல்லா குணமும் இயேசுவில் இருந்துச்சு. This all in Jesus. மனிதர்கள்கிட்ட இது எல்லாமே இல்லை. You understand? So if you lack wisdom, you can go to God and you can ask. He will give you. And Jesus is our wisdom. God will give wisdom. Jesus is coming into you as a spirit's form, and he will live in you. He will help you to make a decision. He will help you to live a life which pleases to God. He will help you a life which pleases to God. பிரியமானவர்களே, one aspect of wisdom is the ability to order our priorities. One aspect of the wisdom is the ability to order our priorities aright. எவ்வளவு நேரத்தை நாம் நம்முடைய உலக வாழ்க்கையின் கல்வி, அகாடமிக் ஸ்டடீஸுக்கு ஸ்பெண்ட் பண்றது, எவ்வளவு நேரத்தை நாம் வேத வசனங்களை படிப்பதற்கு ஸ்பெண்ட் பண்றது ஃபார் காட்ஸ் வேர்ட், எவ்வளவு நேரத்தை நாம் தூங்குவதற்கு செலவிடுவது, எவ்வளவு நேரத்தை நாம் வேலைக்கு செலவிடுவது, எவ்வளவு நேரத்தை நாம் ஃபார் அவர் ரிலாக்ஸேஷன் அதற்கு செலவிடுவது என்கிற எல்லாவற்றிலேயுமே there is a priority order. நீங்கள் சரியான முறையிலே ஒரு priority-யை உருவாக்க முடியாம தடுமாறுறீங்களா? It may be reason because you are lack of wisdom, my dear brother, my dear sister. You may be lack of wisdom. உங்களை குற்றப்படுத்த சொல்லவில்லை, உங்க priority ராங்கா இருக்குது. படிப்பதற்கு, கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயங்களில் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு, எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த ஊர்ல வாரத்துக்கு 7 நாளும் ஜெப கூட்டம் நடக்குது. நீங்க வாரத்துக்கு 4 நாள் வேலை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன், உங்க பிள்ளைங்க பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. 7 கூட்டத்திலையும் நீ போய் விழுந்து கலந்து கொள்ள வேண்டியும் என்று அவசியம் இல்லை. நீ கலந்து கொள்வதா இருந்தால் உன் வேலையை இழந்து விடுவாய், அல்லது உன் பிள்ளைகள் பள்ளிக்கு போக முடியாது. Do you see that? You need wisdom. கூட்டங்களில் கலந்து கொள்வது மட்டுமே wisdom இல்லை, கூட்டங்களை தவிர்ப்பதும் wisdom. That's what I'm saying. One ability, one aspect of wisdom is to prioritize your orders. How much time or how much you can use for academic studies, for work, for sleep, for God's word, prayer, and also for your relaxation. இது எல்லாவற்றுக்கும் சரியான அளவு ப்ரொபோர்ஷனை நீங்க நேரம் ஒதுக்குவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை இதுவரைக்கும் என்றால், I bet you your lack of wisdom. குழந்தைகள் வீட்டில் அழுந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை தேவையோடு நீங்க ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் வருவேன் என்று இருப்பீர்கள் என்றால், you still not receive the wisdom and you are not desire for it. ஆகவே we need to understand the important God's viewpoint
கடவுள் ஞானத்தை மிகவும் உயர்வாய் கருதுகிறார். அந்த ஞானத்தை கடவுளுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஆனால் யாருக்கும் இலவசமாய் ஒரு தட்டில், வெள்ளி தட்டில் வைத்துக் கொண்டு அவர் கொடுத்துறதில்லை. Those who lack, if you lack, ask. That's what is point of view. அதுதான் அவருடைய வழிமுறை. நீ லேக்கா இருக்கிறனாக்கா கேளு. நான் லேக்கா இருக்கேன்னு எப்படி தெரியும்? என் வாழ்க்கையில் நான் முடிவெடுக்க தவறுவேன், அல்லது நான் எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாகவே போகும், நான் அல்லது ப்ரியாரிட்டி ப்ராப்பராக வச்சுக்காம இருப்பேன். இப்படி பல்வேறு காரியங்களை நான் படிப்படியாக கவனிக்கும் போது, ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குமோ? எப்படி டயபெட்டிஸ்ன்ற சந்தேகம் வருது மக்களுக்கு? அவங்களுடைய சிம்டம்ஸ் சிலதை வச்சுக்கிறாங்க, சில சிம்டம்ஸை வைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருவேளை இருக்குமோ, எதுக்கும் ஒரு பிளட் செக் பண்ணி பார்த்துடலாம். The same way, if you're not able to prioritize your orders, you always make some wrong decisions. Keep on wrong decision எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ wrong decision எடுக்கிறது தப்பு இல்லை. தொடர்ச்சியாக அப்படியே போய் கொண்டிருக்கும் போது, இதெல்லாம் இருக்கும்போது I may be lack of wisdom என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொண்டு, ஒத்துக்கொண்டு, தாழ்த்தி கடவுள் அண்டை போய், ஆண்டவரே, by seeing my life I understand I am lack. Now அந்த ஞானத்தை எனக்கு தாருங்க என்று நீங்கள் கேட்கும்போது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த புது வருடத்தில் take this word, my dear brothers, say a small, even 10 to 20 second prayer every day in your life. 20-second prayer. Lord, give me wisdom for today. Give me wisdom for run my life today, which pleases you. உங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நான் வாழ்வதற்கு எனக்கு விஸ்டம் தாருங்க. என் பிள்ளைகளை உமக்கு பிரியமான முறையில் நடத்த எனக்கு விஸ்டம் தாருங்க. That small prayer, pray. You can pray for many things and also add this small 20 seconds or even 15 seconds prayer in your prayer. Seek for wisdom. முத்துக்களை பார்க்கிலும் அது இச்சிக்கப்படத்தக்கது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலை உயர்ந்தது. உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான நகைகளை, தங்கங்களை பார்க்கிலும், வைரங்களை பார்க்கிலும் அது விலை உயர்ந்தது. அதை விரும்பு, அதை தேடு, புதையலை தேடுவதைப் போல் அதை தேடு. அதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிரு. எதையும் நீ இழந்துட மாட்டேன். சாலமோன் அவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கடவுள் கொடுத்தாரு. என்ன வேணும்? அவன் என்ன கேட்டதாலும் கொடுத்திருப்பாரு. He asked wisdom, so he received everything. You understand? So ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதையும் விட்டு கொடுங்க. You will receive everything like Solomon. Because that pleases God. அது கடவுளுக்கு விருப்பமானது. Take this word, my dear brothers. It may not look like a promise word for you. புது வருடனாவே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எல்லாருமே கேட்க விரும்புவாங்க, எடுத்துக்கொள்ள விரும்புவாங்க. Is it not? But this is the very essential for our Christian life. In the days which we are living is very evil days. Very evil days. Lot of temptations through our videos, through phone, through television, through magazines, through advertisements, through dress, everything. We have a lot of problem. To make a good decision, right decision in a right time, we need wisdom. Especially young வாலிப பிள்ளைகள், சாகித்யா, கிருஷாந்தி, இமானுவேல் அண்ட் இங்க இருக்கிற பிளஸி அண்ட் ஃபபின், இவர்கள் அத்தனை பேருக்கும், இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். You need wisdom. ஆகவே வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஞானம் வேணும் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றவங்க எல்லாரும் பேரும் நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக அப்பாடா நம்ம தப்பிச்சோம். நோ. Everybody need wisdom. Everyone need wisdom. He is generous to give you and he never reproach. நீ அதை கேட்கும்போது அவர் உன்னை கண்டிப்பதே இல்லை. அந்த விஷயத்துல கேளு, எவ்வளவு வேணாலும் கேளு. என்னப்பா இப்பதானே கொடுத்த, மறுபடியும் கேட்கிற என்று அவர் கண்டிக்கவே மாட்டார். He will give you generously. Whenever, wherever, however you ask, he will generous
He will not reproach you in that case. May God bless you, my dear brothers and sisters. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வேத வசனங்களுக்காக நன்றி. உமது வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். உமது வார்த்தைகளினாலே எங்களோடு பேசி எங்களுக்கு உணர்வு கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மீது இருந்த ஞானத்தின் ஆவியானவர், இயேசுவினுடைய வளர்ச்சியில் இருந்த ஞானம், ஆண்டவரே சபைகளில் நீர் வைத்த ஞானத்தை போதிக்கும் வசனம், சாலமோன் கேட்ட ஞானம், சம்பாதிக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்த அந்த விலை மதிக்க முடியாத முத்துக்களை பார்க்கிலும் இச்சிக்கப்படத்தக்க ஞானம் ஆகிய இவைகளில் நாங்கள் குறைவாய் இருக்கும் போது உம்மிடத்தில் கேட்டால் நீர் எங்களுக்கு மிகுதியாய் தருகிறீர், கண்டிப்பில்லாமல் தருகிறீர் என்ற சத்தியத்தை கேட்ட நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். கேட்க அருள் புரியும். கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அருள் புரியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட்.